கர்நாடகாவைச் சேர்ந்த சோமண்ணாவை மத்திய ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் பதவியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, என்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது? விரிவாக பதிவு செய்யலாம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுக்குழு கூட்டமானது அக்கட்சி தலைவர் செல்வப்பெருந்தகை தலைமையில் சென்னையில் இருக்கக்கூடிய காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்று வருகிறது. ஒட்டுமொத்தமாக 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இந்த 7 தீர்மானங்களில் 2 தீர்மானங்கள் முக்கியமானவை. அதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது, நேற்று மத்திய அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கப்பட்டதில் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த வி சோமண்ணா அவர்களுக்கு ஜல்சக்தி துறை, அதாவது நீர்வளத்துறையானது இணை பொறுப்பாக வழங்கப்பட்டிருக்கு, இணையமைச்சராக வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு காங்கிரஸ் கட்சி கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. ஏன் என்று கேட்டால், அவர் அந்த மாநிலத்தை சேர்ந்தவர், காவேரி அங்கிருந்துதான் தமிழகத்திற்கு பாய்ந்து வருகிறது. அதனால் அங்கு இருக்கக்கூடிய அந்த பொறுப்பு அமைச்சராக அவருக்கு இணை அமைச்சராக கொடுக்கும் பட்சத்தில் அதுல கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ற ஒரு நிலை வரலாம் என்ற காரணத்தினால் நரேந்திர மோடி தலைமையில் அமைந்த அமைச்சரவையில் ஜல்சக்தி மற்றும் ரயில்வே துறை இணையமைச்சராக வி சோமண்ணா பதவியேற்று இருப்பது காவிரி உள்ளிட்ட நதிநீர் பிரச்சனைகளில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என்று இந்த கூட்டம் கருதுகிறது. தமிழ்நாடு வருகிற கர்நாடகத்தை சேர்ந்த வி சோமண்ணா அவர்களை ஜல்சக்தி பொறுப்பில் இருந்து உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று இக்கூட்டம் வலியுறுத்தி கேட்டுக் கொள்ளப்படுவதாக இந்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான தீர்மானம். இன்று காலையிலேயே காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணியும் இதே கருத்தை நமக்கு சொல்லியிருந்தார். உடனடியாக வி சோமண்ணாவை டிராப் அவுட் பண்ணணும் இந்த கேபினெட்ல இருந்து, இந்த பொறுப்புல இருந்து அவரை விடுவிக்கணும். மற்ற துறையை அவர் பார்த்துக்கிட்டோம். ஆனால் ஜல்சக்தி துறை ரெண்டு மாநிலத்துக்கும் டிஸ்பியூட்டா இருக்க நேரத்தில் இது கொடுக்கக்கூடாது என்பதையும் சொல்லியிருந்தார். மற்றொரு தீர்மானமாக மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது, தமிழகத்தில் நீண்ட காலமாக இந்த நீட் தேர்வு பிரச்சனை இருக்கிறது. அதில் தற்போது குளறுபடிகள், வினாத்தாள் வெளியீடு, அதே போல மார்க் அதிகமாக எடுத்திருப்பது போன்ற குளறுபடிகள் இருப்பதால் நீட் தேர்வு எதிர்ப்பு இந்த தேசிய அளவில் விரிவாக தமிழகத்தில் ஆரம்பித்து இன்று தேசிய அளவில் விரிவாக்கம் பெற்றிருக்கிறது. நீட் தேர்வு குறித்து அந்தந்த மாநிலங்கள் முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று ராகுல் காந்தி கருத்து மிகப்பெரிய வரவேற்பை தற்போது பெற்றிருப்பதாக இந்த தீர்மானம் சொல்லியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுபாஷ் பிரபு.